நண்பர்களுக்கு வணக்கம். இந்த தை படத்தில் நம்ம வீட்டில் நடப்படிருக்க கொடி காய்கறிகளோட ஒரு அப்டேட் தான் இது. இந்த தை படத்துக்கு நம்ம வீட்டில் வெள்ளரி, முலாம்பழம், தர்பூசணி இந்த 3 பழ வகைகளை ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வீட்டு தேவைக்கும் கொஞ்சம் காய்கறிகள் வேணும் இல்லையா, அதுக்காக பார்த்திங்கன்னா பீர்க்கன், பாகல், புடலை இந்த 3 கொடி காய்கறிகள் ஆரம்பிச்சிருக்கோம். எல்லாமே ஒரே பாத்தியில் தான் போட்டிருக்கோம். அதாவது பார்த்திங்கன்னா இந்த 3 கொடி காய்கறிகள் எல்லாமே பந்தலில் மேலே படர்ந்து வர மாதிரி போட்டிருக்கோம். மற்றபடி இந்த நீர்ப்பழங்கள் எல்லாமே தரையில் படர்ந்து வளரக்கூடியது. அதை அப்படியே தரையிலேயே படர விட்டுருக்கோம். கொடி வகைகள் எல்லாமே நடவு பண்ணி 1 மாதத்துக்கு மேலே ஆகுது. இப்போ தான் எல்லா கொடிகளிலுமே பிஞ்சுகள் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. வெள்ளரியில் பார்த்திங்கன்னா இன்னும் ஆண் பூக்கள் மட்டும் தான் வந்துட்டுருக்கு. ஆனால் முலாம்பழத்தில் பிஞ்சுகள் விட ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 பிஞ்சுகள் பக்கமாக இருக்குது. எப்போவுமே ஆடிப்பட்ட அளவுக்கு தைப்பட்டம் இருக்காது. ஏன்னா தைப்பட்டத்தில் வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறனால செடிகளை கொஞ்சம் போராடி தான் வளர்த்து கொண்டு வர வேண்டியதாக இருக்கும். அதுவே ஆடிப்பட்டம் அப்படின்னா நமக்கு கிளைமேட் நல்லா சப்போர்ட் பண்ணும். அதனால் ஆடிப்பட்டத்தில் எப்போவுமே காய்கறிகள் ஈஸியாக வளர்த்துடலாம். ஆனால் தைப்பட்டம் அந்த அளவுக்கு இருக்காது. இருந்தாலும் நம்ம தோட்டத்தில் இந்த தடவை நல்லா மூடாக அமைச்சிருக்கு. அப்படிங்கிறனால வெயிலோட தொகை அதிகமாக இருந்தாலுமே செடிகள் நல்லா பச்சை பசையில தான் வளர்ந்துருக்கு. வெள்ளரி, முலாம்பழம், தர்பூசணி எல்லாமே ஒரே நாளில் நடவு பண்ணது தான். ஆனால் முலாம்பழம் மட்டும்தான் முதல்ல பிஞ்சுகள் வந்திருக்கு. தர்பூசணியில் இப்போ தான் 1-2 பிஞ்சுகள் வந்திருக்கு. ஆனால் வெள்ளரி பார்த்திங்கன்னா இன்னும் பிஞ்சுகள் வரலை. பெண் பூக்கள் வரவே இல்லை, ஆண் பூக்கள் மட்டும் தான் வந்திருக்கு. இன்னும் ஒரு 10 நாளைக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்பவும் பிஞ்சுகள் வராமல் இருந்துச்சுன்னா தேமோர் கரைசல் தெளிக்க வேண்டியது தான். தேமோர் கரைசல் நம்ம தெளிக்கும் போது பிஞ்சுகள் அதிகமாக பிடிக்கும் நமக்கு. வெள்ளரி பச்சை பசையில் வளர்ந்து நல்லா தளதளன்னு வளர்ந்துருக்கு. அந்தளவுக்கு இந்நேரம் 1-2 பிஞ்சுகள் வந்துருந்துச்சுன்னா நமக்கு கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருந்திருக்கும். ஆனால் ஆண் பூக்கள் மட்டும்தான் வந்திருக்கு, இன்னும் பெண் பூக்கள் வரல. அதனாலே பிஞ்சுகள் பிடிக்கல இன்னும். இல்லை ஒருவேளை நமக்கு தெரியாமல் உள்ளுக்குள்ளே ஏதோ பிஞ்சுகள் இருக்குது அப்படின்னு தொலைவி பார்ப்போம். எப்படி பார்த்தாலுமே உள்ளுக்குள்ளே வெறும் பூக்கள் மட்டும்தான் தெரியுது, பிஞ்சுகளே காணோம். இந்த தடவை நமக்கு வெள்ளரி, முலாம்பழத்து மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன் அப்படின்னா போன சீசன்லேயே நம்ம வீட்டில் போதுங்கிற அளவுக்கு வெள்ளரி, முலாம்பழம் காய்ச்சிருச்சு. ஆனால் இந்த தடவை தான் நம்ம தோட்டத்தில் புதுசாக தர்பூசணி ட்ரை பண்ணியிருக்கோம். அதனால் தர்பூசணி மேலே தான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது. பரவாயில்ல, தர்பூசணி ஒரு பிஞ்சு வந்திருக்கு. ஆனால் இந்த பிஞ்சு எப்போ பெருசாகி எப்போ பழம் பழுக்கிறதுன்னு நமக்கு தெரியல. அதுபோக நிறைய பெண் பூக்கள் இருக்குது இந்த கொடியிலேயே. எப்போவுமே இது மாதிரி காய்கறி செடிகளில் முதல் பழம், முதல் பிஞ்சுகளை பார்க்கறதுக்கு தான் நமக்கு ஆர்வமாக இருக்கும். அதுவே நிறைய பழங்கள் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு அந்த ஆர்வம் குறைஞ்சிரும். இருந்தாலும் இந்த தர்பூசணியை நம்ம சாப்பிட்டு டேஸ்ட்டு பார்க்க வரைக்குமே நமக்கு அந்த ஆர்வம் குறையாது. கொடிகள் எல்லாமே பச்சை பசையில் தளதளன்னு இருக்குது. அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா நம்ம அமைச்சிருக்க மூடாக்கு தான். இதுவே நம்ம மூடாக்கு அமைக்காமல் இருந்தோம் அப்படின்னா அந்த ஈரப்பதம் எல்லாமே காற்றுல ஆவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெயிலில் காஞ்சிருக்கும். நம்ம மூடாக்கு சரியான முறையில் அமைச்சிருக்கனால தான் நம்ம தோட்டத்து செடிகள் எல்லாமே இந்த வெயிலுக்கு தாக்கு பிடிச்சி தளதளன்னு வளர்ந்துட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3 இன்ச் அளவுக்கு மேலேயே நம்ம மூடாக்கு அமைச்சிருக்கோம். நீங்கள் பார்க்கும்போதே தெரியும். அதனால தான் நம்ம தோட்டத்து செடிகள் இந்த அளவுக்கு சிலுசிலுப்பாக இருக்குது. மூடாக்கு அமைக்கிறது என்னமோ சுலபம் தான். ஆனால் அதுக்கான பொருட்களை சேகரிக்கிறது தான் ரொம்ப சிரமமாக இருக்குது. நம்ம வீட்டு பக்கத்தில் பெரிய மரங்கள் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இது மாதிரி மரங்கள் எதுவும் இல்லை அப்படிங்கும்போது இந்த இலைத்தலைகளை எங்கே கிடக்குதோ அங்கேருந்து நம்ம சேகரித்து கொண்டு வரணும். இந்த அளவுக்கு செடிகள் செலுப்பாக வளர்ந்துருக்கு அப்படின்னா அந்த இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்லை. நல்லா உற்று நோக்கி பார்த்தா தெரியும், இந்த சிகப்பு வண்டுகள் இலைகள் எல்லாத்தையும் சாப்பிட்டு ஓட்டை போட்டு வச்சுருக்கு. இந்த மாதிரி இலைகளை ஓட்டை போட்டு வைக்கும்போது அந்த செடியோட வளர்ச்சி பாதிக்கப்படும். அதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சுண்டைக்காய் இலைகளையும் வேப்ப இலைகளையும் ஒன்றா இடித்து ஒரு நாள் தண்ணியில் ஊற வச்சு அந்த சாறு எடுத்து செடிகள் மேலே ஸ்ப்ரே பண்ணி விட்டுருக்கோம். அதனால் சிகப்பு வண்டுகள் தொல்லை ஓரளவுக்கு கட்டுப்பாடாயிருச்சு. இந்த செடிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பாத்தியில் ஆரம்பிச்சிருக்க வெள்ளரி, முலாம்பழம், தர்பூசணி. நான் 3 பழங்களையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரே பாத்தியில் நடவு பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா ஏதாவது ஒன்று சொதப்புச்சுன்னா ஒன்றுலேருந்தாச்சும் நல்லா அறுவடை எடுக்க முடியும் அப்படிங்கிறனால தான். என்னப்பா எல்லாமே வெறும் செடிகளையே காட்டிகிட்டு இருக்கேன், எதுலேயுமே பழங்கள் இல்லை அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க. நம்ம தோட்டத்தோட மார்ச் மாதம் அப்டேட் இது தான். கூடிய சீக்கிரத்திலேயே எல்லா கொடிகள்லையும் பழங்களோட வீடியோ போடுறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க. மேலும் இது போன்ற பதிவுகளை தொடர்ந்து பார்க்க நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபார்மிங் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டு தோட்டம் வச்சுருக்கவங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் கொடுக்குற சின்ன ஆதரவு தான் அடுத்த பயனுள்ள தகவல்களை உங்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறதுக்கு எங்களுக்கு ஆதரவாக இருக்கும்.